நண்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்று சிவசங்கரி அவர்கள் எழுதிய இவர்களுக்கு எப்படி புரிய வைப்பது என்ற சிறுகதையை நாம் இங்கு கேட்கலாம். உங்களுடன் குரல் வழியில் இணைந்திருப்பது ரசூல் பேவி. வாங்க கதைக்குள்ள போகலாம். இவர்களுக்கு எப்படி புரிய வைப்பது. எதிரில் நிழலாடியது. பேனாவை கீழே வைத்துவிட்டு நிமிர்ந்தேன். முத்தாத்தா. ஒட்டின முகம், பெருசாய் குங்கும பொட்டு, ஏகத்துக்கு எண்ணெய் தடவி இழுத்து முடியப்பட்ட முடி, மஞ்சளும் பிசுக்குமாய் தாலி கயிறு, கையிலும் காலிலும் வெள்ளிக்காப்பு, மெட்டி, வாய் நிறைய புகையிலையோடு கலந்த வெற்றிலை சாறு, நிறைமாத கர்ப்பத்தை உணர்த்தும் வகையில் கூட்டி குமிந்து இறங்கிவிட்ட வயிறு. எப்பாடி! தன் கணம் தனக்கே தாங்காத தினசில் சுவரில் சாய்ந்து உட்கார்ந்தாள். இந்த முத்தாத்தாளை 10 வருஷங்களுக்கு மேலாக நான் அறிவேன். இந்த ஊருக்கு நாங்கள் வந்த புதிதில் என் வீட்டு வேலைகளை இவள் செய்ய வந்ததிலிருந்து பழக்கம். கிட்டத்தட்ட முத்தாத்தாளுக்கு எனக்கும் ஒரே வயசாகத்தான் இருக்கும் என்பது என் யூகம். உன் வயசு என்ன முத்து என்று கேட்டால், ஆருக்கு தெரியும், அது ஆச்சு 4 கழுதைக்கு ஆவுறது என்று வேடிக்கையாய் பதில் சொல்வாள். திருமணமாகி நான் இங்கு 20 வயதில் வந்தபோது முத்தாத்தாளுக்கு ஏற்கனவே 2 வயதில் 2 பிள்ளைகள் இருந்தன. புருஷன் வேலாயத்துக்கு பக்கத்து உர தொழிற்சாலையில் வேலை. 4000 சொச்சன் சம்பளம், போனஸ் எதற்கும் குறைவில்லை. முத்தாத்தாளை பற்றி இங்கே தனியாய் கொஞ்சம் சொல்ல வேண்டும். கண்டால் கை செய்யும் ரகம் என்பார்களே, இவள் அந்த ஜாதிதான். பெருக்குவது, மெழுகுவது, பத்து தேய்ப்பதும் துணி துவைப்பதும் படு நெருவிசு. தரையில் ஜன்னலில் தூசி துரும்பு, பாத்திரத்தில் பிசுக்கு. கண்ணில் விளக்கெண்ணை விட்டு பார்த்தாலும் அகப்படாது. முறுக்கு சுற்ற மாவு இடிக்க வேண்டுமா, ரெடி. மிஷினுக்கு சென்று வர வேண்டுமா, தயார். இப்படி எந்த வேலையை எப்போது சொன்னாலும் நிமிஷத்தில் பாங்குற செய்பவள். 3வது உண்டாகி அது பிறப்பதற்கு சில மணி நேரங்கள் வரையிலும் அத்தனை வேலைகளையும் பொறுப்பாகவும் சுறுசுறுப்பாகவும் பார்த்தவள். குழந்தை பிறந்த பிறகு நான் இனிமே வேலைக்கு வரலம்மா என்றாள் 8ஆம் நாள். பச்சை உடம்புக்காரி, பசங்களை கவனிச்சு ஆக்கி போட்டுக்கிட்டு வீட்டோட கெட, எதுக்காக லோல் படுறேன்னு புருஷன் சொல்றாருமா. பேசியவள் கண்களில் கணவன் தன்னை பூ மாதிரி தாங்குகிறான் என்ற சந்தோஷ ஜொலிப்பு. அதற்கு பிறகு அவ்வப்போது மதிய நேரங்களில் கைக்குழந்தை ஜோதியுடன் வீட்டுக்கு பின்பக்கமாக வந்து தாழ்வாரத்தில் காலை நீட்டி உட்கார்ந்து கொள்வாள். போனஸில் வேலாயுதம் குழந்தைக்கு கொலுசு பொன்னி போட்டிருப்பதை, தனக்கு கால் சமரில் மூக்குத்தி செய்து கொடுத்திருப்பதை பெருமையாக கூறுவாள். ஜோதிக்கு 8ஆம் மாசம் நடக்கையில் அவள் முத்தாத்தாவின் உடம்பு மறுபடியும் பூசண மாதிரியாக சந்தேகத்துடன் கேட்டேன், என்ன முத்து, குளிச்சுக்கிட்டு தானே இருக்கிற? அவள் வெட்கத்துடன் தலை குனிந்தாள். என்ன முத்து, இப்ப எனக்கு 3 மாசமா? கைப்பிள்ளைக்கு 8 மாசம், வயிற்றுல 3 மாசம். என்ன கஷ்டகாலம் இது முத்து, சவலையாய் போய்விடாதோ? சின்னதாய் எழுந்த எரிச்சலுடன் நான் பேசினேன். லட்சணமா 2 பிள்ளைங்க, ஒரு பெண்ணுன்னு ஆயாச்சு. அதுங்களை படிக்க வச்சு முன்னுக்கு கொண்டு வர்றத பத்தி கவலைப்படாம என்ன அசட்டு காரியம் இது முத்து? பிள்ளைங்களை நினைச்சுக்கிட்டு கொஞ்சம் கவனமா இருந்திருக்க கூடாதா? இது பிறக்கிறதால முத்துக்களுக்கு சோறு போடாம இருந்துட போறோமா, இல்ல துணிமணி வாங்கி தராம ஒதுக்கிடுவோமா? என்னம்மா சொல்றீங்க நீங்க? சோறு போட்டு துணி வாங்கி கொடுத்தா ஆச்சா? முன்னுக்கு வர படிப்பு வேணாமா? மூத்தன் மலையனுக்கு இப்பவே 8 வயசாயிடுச்சு. 6 பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புறத உத்தேசம் இருக்கா இல்லையா? படிச்சா தானே நாளைக்கு நல்லா சம்பாதிக்கலாம். முத்தாத்தா கையை கொட்டி கொண்டு சிரித்தாள். என் வீட்டுக்காரர் என்னத்தமா பெருசா படிச்சிருக்காரு, அவரு கை நிறைய சம்பாதிக்கலையா? என் பிள்ளைங்களும் அப்ப நாட்டும் ராசாவா வளர்ந்துடும். ஊடு நிறைய பிள்ளைங்க இருக்க, கொடுத்து வச்சிருக்க வேணாமா? என்னம்மா நீங்க? அன்றைக்கு பேச்சு அத்தோடு முடிந்தது. கண்ணை கட்டிவிட்ட குதிரையாய் எதையும் கேட்க ஏற்றுக்கொள்ள மறுப்பவளிடம் என்னவென்று பேசுவது? அந்த பிள்ளை பிறந்த 6ஆம் மாதம் ஒன்று குறை பிரசவமாய் போனது. அடுத்த வருஷமே இன்னொன்றை முத்தாத்தா வயிற்றில் சுமந்த போது சோகை பிடித்து போன அவள் உடம்பின் பலவீனத்தை காண செய்யாமல் கோபித்தாலும் கோபிக்கட்டும் என்று கேட்டுவிட்டேன். மறுபடியும் உண்டாயிருக்கியா முத்து? உடம்பு சுத்தமா நல்லா இல்லைன்னு மூக்கால அழுதுகிட்டு வருஷத்துக்கு ஒன்னு பெத்துக்கிட்டே போன எப்படி? அப்புறம் எப்பத்தான் தேறி வர்றது? நான் ஒன்னு சொல்வேன் கேப்பியா?
டவுன் ஆஸ்பத்திரிக்கு போய் டாக்டர் அம்மாவை பாரு, உடனடியா இதுக்கு வழி சொல்லுவாங்க. இன்னும் 50 நாள் கூட தாண்டல, சுலபமா முடிச்சிடலாம். முத்தாத்தா கண்களை அகல விரித்தாள். என்னம்மா சொல்றீங்க நீங்க? சொல்றேன், சோத்துக்கு உப்பில்லைன்னு. அட என்ன முத்து, இது கூடவா புரியல? இது உனக்கு 5வது குழந்தை, நடுவுல குறையா போனது வேற. டாக்டர் அம்மாவை பார்த்து கருவை கலைச்சிட்டு குடும்ப கட்டுப்பாடு ஆபரேஷன் செய்யறதுக்கு உனக்கும் நல்லது, உன் குடும்பத்துக்கும். என்னை முடிக்க விடாமல் முத்தம்மா வெவ என்று உள்ளங்கையால் வாயில் தட்டினாள். காதை பொத்தினாள். கேட்க கூடாத எதையோ கேட்டுவிட்ட மாதிரி துடித்தாள். இந்த வார்த்தையை சொல்ல உங்களுக்கு எப்படிமா மனசு வருது? நீங்களும் புள்ள குட்டிங்க பெத்தவங்க தானே, மனசறிஞ்சுதான் பேசுறீங்களா? குழந்தைய சாமியா பார்த்து குடுக்கற வரோம், அதை போய் வேணாம்னு தடுக்க நாம யாரு? அதான் ஏற்கனவே 4 வரத்தை கொடுத்துட்டாரு முத்து, 5வதா எதுக்குன்னு கேக்குறேன். அப்படி சொன்னா சரியா? அது தானா வரப்போ நம்ம தடுக்கிறது பாவம். என்ன பாவம்? 2 குழந்தைங்க போதும்னு நாங்க தடுத்துடலையா? பெத்து வளர்க்க சிரமப்படுறதுக்கு பதிலா பெறாம இருக்கிறது நல்லது இல்லையா? ஊடு நிறைய பிள்ளைங்க இருக்கிறது தான் நாளைக்கு நமக்கு சொத்து. தலைவலி கால்வலின்னா நமக்கு ஆதரவு யாரு? அதை மறந்துட்டு பேசக்கூடாதுமா. ஆமா, சிரமம்னு சொல்றீங்களே, என்னம்மா சிரமம்? அதுங்க பிறக்குதுங்க, அது பாட்டுக்கு வளருதுங்க, இதுல நமக்கு என்ன? அவளுடைய அஞ்ஞான பேச்சு எனக்கு சிரிப்பை வரவழைத்தது. அதுங்களா பிறந்து வளருதா என்ன முத்து அசடாட்டம் பேசுற? பெத்து வளர்த்து ஆளாக்குற பொறுப்பு பெத்தவங்களுக்கு இல்லையா? காலம் இருக்கிற நிலையிலே விலைவாசி எல்லாம் தாறுமாறா ஏறிட்டு இருந்த நாள்ல 2 பெத்து நல்ல விதமா ஆளாக்குறதுக்குள்ள அவனுக்கு மூளை புதுங்கி போகுது. நீ என்னடான்னா? வேணாம், இந்த பேச்சை இத்தோட விடுங்கம்மா. மரம் வச்சவன் தண்ணி ஊத்தாமலே அருந்துடுவான். பட்டணத்துக்காரங்க மாதிரி மனச கல்லாக்கிட எங்களால முடியாது. நடக்கிறது நடக்கட்டும். அதன் பிறகு அந்த வருஷங்களில் முத்தாத்தா முழுசாக மேலும் 2 பெற்றாள். அரைகுறையாக 3 வாரி கொடுத்தாள். இதன் நடுவில் கேட்பார் பேச்சை கேட்டுக்கொண்டு வேலாயுதம் குடிக்க துவங்க வீட்டுக்கு வரும் பணம் பத்தாமல் தோட்டையும் காப்பையும் அடகு வைத்து மேற்கொண்டு கடன் வாங்கி 2 பசுமாடுகளை வாங்கி கட்டி பால் வியாபாரம் பண்ண முற்பட்டாள் முத்தாத்தா. அவளுடைய பிரதான வாடிக்கை நான் தான். காலையில் 2 மாலையில் 2 என்ற நாளுக்கு 4 லிட்டர் பாலை ஊற்றிவிட்டு வைக்கோல் வாங்க காசு இல்லை என்று பாதி நாட்களுக்கு குமுறுவாள். பொட்டு கூடையுடன் வந்து தோட்டத்தில் முளைத்திருக்கும் புல்லை அறுத்து கொண்டு போவாள். அதிசயமா 2 வருஷ இடைவெளிக்கு பின் வயிற்றில் இப்போது 7வது. எதிரில் உட்கார்ந்திருந்தவளை ஊன்றி பார்க்கையில் நமவென்று உள்ளுக்குள் கோபம் கனன்றது. திடகாத்திரமாய் இருந்தவள் இன்று எப்படி ஆகிவிட்டாள்? 15 வயதில் கல்யாணம், 30 ஆவதற்குள் முழுசாய் 6 போனது 3, வயிற்றில் 1 போதுமா? நகையின் நட்டுமாய் தலை நிமிர்ந்து நடமாடியவள் இன்று கிழவி போல தளர்ந்து ஒட்டி போய் விட்டாளே. என்ன முத்து, வேலை கட்ட வேலையில வந்திருக்க, முகம் சொனங்கிருக்க, இடுப்பு நோவுதா? சூடா காப்பி தரட்டுமா? அவள் பதில் பேசாமல் இருக்க உள்ளே சென்று காப்பி நிறைந்த தாமலருடன் வந்தேன். இந்தா குடி. மெதுவா குடித்து விட்டு லோட்டாவை கழுவி கொண்டு வந்தவள் முந்தானையால் முகத்தை துடைத்தாள். மாடுங்க பட்னியா கிடக்குது, பொட்டு வாங்கி வச்சா தேவல. 100 ரூபா பணம் தர்றீங்களா? ஏன் மேய்ச்சலுக்கு அனுப்பலையா? மழை ஏன் ஊர்ல இல்லம்மா, மாமா வீட்டுக்கு போயிருக்கேன். 7 மலைக்கு காய்ச்சலா இருக்கு, வெயில்ல போக மாட்டேன்ட்டான். 7 மலைக்கு காய்ச்சலா? நேத்து கூட அவனை சினிமா கொட்டையில பார்த்த. முத்தாத்தா பதில் கூறாமல் தலையை குனிந்து கொண்டாள். முத்தாத்தாவின் மூத்த பையன் மலையனுக்கு 14, இளையவனுக்கு 7 மலைக்கு 12 ஆகிறது ஒழிய ஒரு வேலைக்கும் துப்பு கெட்டதுகளாக 2ம் வளர்ந்து விட்டன. படிப்பு ஏறவில்லை, கை காரியம் எதுவும் வகையில்லை. பீடி குடிக்கும், சினிமா பாட்டு ஒன்று விடாமல் பாடும். இஷ்டம் இருந்தால் மாடுகளை மேய்ச்சலுக்கு ஓட்டி சென்று வரும், அவ்வளவுதான். சொல்றேன், தப்பா எடுத்துக்காத முத்து. உன் பசங்க போக்கு கொஞ்சம் கூட நல்லா இல்ல. ஐயா கூட 2 நாள் முந்தி வருத்தப்பட்டுக்கிட்டார், கண்டிக்க கூடாதா? முத்தாத்தா பெருமூச்சுடன் எழுந்து நின்றாள். விளையாட்டு பசங்க, அதுங்களுக்கா ஒன்னும் புரியல, கேப்பார் பேச்ச கேட்டுக்கிடுதுங்க. வயசு வந்தா தானே தெளிஞ்சுடுமா, இதுக்காக வீணா ஏன் லோல் படணும்? சமாளிப்பு பேச்சாக எதையோ கூறிவிட்டு முத்தாத்தா பணத்துடன் போய் சேர்ந்தாள். அடுத்த வாரம் அவளுக்கு 7வது குழந்தை பிறந்தது.
ரொம்ப நேரத்துக்கு நஞ்சு விழாமல் வலியும் உதிரப்போக்கும் அதிகமாக இருந்ததில் அந்த 10 நாட்களும் மலையனும் ஏழுமலையும் பாலை கறந்து மாற்றி மாற்றி எடுத்து வந்தார்கள். பால் ஒரே ஜலம். ஏன் இப்படி, என்ன சமாச்சாரம் என்று தோட்டக்காரனை அனுப்பி விசாரிக்க, அவன் போய்விட்டு வந்து பாதி பாலை அம்மாவுக்கு தெரியாமல் டீ கடைக்கு விற்றுவிட்டு தண்ணீர் கலந்து எடுத்து வருவதையும், வயசு 15 ஆகவில்லை, அதற்குள் மாமா பொண்ணை மணப்பேன் என்று மலையன் பிடிவாதம் பிடிப்பதையும், அடுத்தவன் தீபாவளிக்கு தமிழ் சினிமா கதாநாயகன் ஒருவன் அணியும் டிஷர்ட் போலவே 800 ரூபாய் கொடுத்து வாங்கினால்தான் சரி என்று அடமாக இருப்பதையும், ஜோதி பேதி கண்டு எழுந்திருக்காமல் படுத்திருப்பதையும், தலகால் புரியாமல் வேலாயுதம் குடித்து விட்டு வந்து ரகளை பண்ணுவதையும், முத்தாத்தா கண்ணால் ஜலம் விட்டு அழுவதையும் நீளமாக கூறினான். கேட்க கேட்க என் மனசு கனத்து போனது. நன்றாய் வாழ வேண்டிய குடும்பம் அறியாமையால் சீரழிந்து போகிறதே என்று வேதனையால் விடாமல் 4 நாட்களாக நான் அவஸ்தைப்பட்டதற்கு சிகரம் வைத்தார் போல் அன்று காலை தூங்கி எழுந்ததும் அந்த செய்தி காதில் விழுந்தது. வெறும் வயிற்றில் சாராயத்தை அதிகமாக குடித்துவிட்டு பிதற்றலும் தள்ளாட்டமாக வீட்டுக்கு புறப்பட்ட வேலாயுதம் கண்மண் தெரியாமல் வந்த லாரியின் அகோர பசிக்கு இரையாக இருட்டை சாதகமாகிக் கொண்டு லாரிக்காரன் நிற்காமல் ஓட, அப்புறம் என்ன, வேலாயுதத்தின் கதை இப்படித்தான். யாரும் எதிர்பார்க்காத வகையில் முதல் நாள் இரவே முடிந்திருந்தது. தொழிற்சாலை நண்பர்களும் இதர குடிசைவாசிகளுமாய் சேர்ந்து எக்கச்சக்கமாய் வேட்டு வானம் வெடித்து மேளம் கொட்டி பூப்பல்லக்கில் வேலாயத்தை தூக்கிச் சென்று புதைத்தார்கள். அதன்பின் சுத்தமாய் அவனை மறந்து போனார்கள். அடுத்து வந்த மாதங்களில் மளமளவென்று முத்தாத்தாளின் குடும்பம் சந்திக்கு வந்து நாற்றமாய் நாரத் தொடங்கியது. பிரசவம் ஆனதிலிருந்து விடாமல் உதிரம் பட்டு கொண்டிருந்ததோடு கணவன் இறந்த அதிர்ச்சியும் சேர்ந்து கொள்ள, நடமாடும் சக்தி கூட இல்லாமல் முத்தாத்தா ஒடுங்கி போக, மூத்தவன் பொறுப்பில்லாமல் மாமா வீட்டோடு உட்கார்ந்து கொள்ள, சினிமா சான்ஸ் வாங்கி தருகிறேன் என்று யாரோ ஆசை காட்டியதில் 13 வயது ஏழுமலை கறவை மாடு ஒன்றை ராவோடு ராவாக கால் விலையில் விற்று பணத்துடன் ஓடிப்போக, 2 கட்டான் ஜோதி என்னை தேடிக்கொண்டு வந்து ஒரு நாள் அத்தனையும் சொல்லிவிட்டு பிழிய பிழிய அழுதது. காரியம் பண்றேன், அது செய்றேன், வந்து உட்கார்ந்துட்டு உறவுக்காரங்க நெல்லு கேழ்வரகு அத்தனையும் சுத்தமா காலி செய்துட்டு போயிட்டாங்க. வச்சு சாப்பிட சாமா எதுவும் இல்ல, கம்பெனி பணமும் வரல, அம்மாவுக்கு காய்ச்சல், மாடு கறக்க எனக்கு தெரியல, தம்பி ஒன்னும் புரியாம அழுவுதுங்க, நான் என்னங்க பண்ணுவேன் என்று வெடித்து கதறியது. என் கணவரிடம் கலந்து பேசிவிட்டு 1000 ரூபாய் பணத்தை காய்ச்சலுக்கான மாத்திரையும் ஜோதியிடம் கொடுத்தேன். போய் 10 நாளைக்கு தேவையான மளிகை சாமானை வாங்கிட்டு வந்து முதல்ல வயிறார சாப்பிடுங்க, இந்த மாத்திரைகளை அம்மா கிட்ட கொடுத்து டீ வச்சு சாப்பிட சொல்லு, ரொட்டி வேணா வாங்கி கொடு, கொஞ்சம் உடம்பு முடிஞ்சா என்ன வந்து பார்க்க சொல்லு. ஜோதி மூக்கையும் கண்ணையும் துடைத்து கொண்டு புறப்பட கூடத்துக்கு வந்து நாற்காலியில் அமர்ந்தேன். முத்தாத்தாவையும் அவள் குடும்பத்தையும் நினைக்கையில் பெருங்குடல் முடிச்சு போட்டுக் கொள்வது போல புரிந்தது. கூடவே இந்த அவலம் குறித்து இவர்களுக்கு எப்படி புரிய வைப்பது என்ற வேதனை மேல எதுவுமே செய்ய இயலாத கையாளாத தனத்துடன் அவசரமாய் அருகில் இருந்த பத்திரிகையை எடுத்து புரட்டி கவனத்தை மாற்ற முயற்சி செய்தேன். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கதையை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கதையை கேட்டமைக்கு நன்றிகள் பல. நன்றி, வணக்கம்.